வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் எடுத்துக்காட்டு 6இல் 22 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் 3 வெக்டர்கள் கொடுத்துருக்காங்க. எனில் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் மற்றும் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஆகியவற்றை காண்க. மேலும் அவை சமமாகுமா என காண்க. இந்த ரெண்டு மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்ச பிறகு இது ரெண்டு சமமாக இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? முதல்ல பாருங்க, இதை கண்டுபிடிக்க போகிறோம். இதில் முதல்ல பிராக்கெட் கண்டுபிடிக்கலாமா? என்ன இருக்கு பாருங்க, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். அப்போது கிராஸ் ப்ராடக்ட் இல்லையா? கிராஸ் ப்ராடக்ட் நம்ம என்ன செய்யணும்? அணிக்கோவை தான் பயன்படுத்தணும். அப்போ முதல் இதில் ஐ ஜே கே, ஐ கேப் ஜே கேப் கே கேப். ஏ வெக்டர் ஏல இருக்கக்கூடிய ஐஜேகேக்களுக்கு எடுத்துடலாம். ஐயோட கெழு -2, ஜேவோட கெழு 3, கேவோட கெழு -2. பி பாருங்க, பியில் இருக்கக்கூடிய ஐஜேகேக்கள் ஐயோட கெழு 3, ஜேக்கு முன்னால் எதுவுமே இல்லை 1, என்ன 1 மைனஸ் இருக்கிறதுனால -1, கேவோட கெழு 3. சரியா? இதை நம்ம விரிவுபடுத்த போகிறோம். எதன் வழியா? முதல் நிறை வழியா. அப்போது இந்த குறியீடு முக்கியம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஐ கேப் ப்ளஸ் ஐ கேப் தானே. இப்போ பாருங்கள், இந்த ஐ இருக்க நிறையெல்லாம் மறைச்சிருங்க. பெருக்கணும். 3 9 மைனஸ் பண்ணணும். -1ஐயும் -2ஐயும் பெருனா +2. இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸையும் மைனஸ் பண்ணால் மைனஸாக வந்துடும். அப்போ இந்த இடத்துல -2. அதுக்கடுத்து பாருங்கள், மைனஸ் ஜே கேப். பாருங்கள், ஜே இருக்க நிறையெல்லாம் மறைச்சிடலாமா? இது 2 இது பண்ணுங்கள். -2ஐயும் 3ஐயும் பெருக்குனா -6. மைனஸ் பண்ணணும். 2 6, என்ன 6? -6. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ என்ன மாறிடும்? +6 மாறிடும். அதுக்கடுத்து பாருங்க, ப்ளஸ் கே கேப். இந்த கே இருக்க நிறையெல்லாம் மறைச்சிடலாமா? மறைச்சிட்டோம். -2ஐயும் -1ஐயும் பெருக்குனா +2. மைனஸ் பண்ணணும். 3 9. சரியா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 9ல் 2 கழிச்சா 7, 7 ஐ கேப். 6லேருந்து 6 கழிச்சா 0, அப்போ +0 ஜே கேப். நீங்கள் +0 போட்டாலும் சரி -0 போட்டாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல பாருங்கள், 2 -9னா -7 கே கேப். -7 கே கேப். அவ்வளோதான். நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சிடலாமா? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர், ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். இந்த பிராக்கெட்டுக்கு இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? கிராஸ் ப்ராடக்ட் தான் எடுக்க போகிறோம். அப்போ என்ன செய்யணும்? அணிக்கோவை தான் பயன்படுத்த போகிறோம். ஐ கேப் ஜே கேப் கே கேப். சரியா? இந்த ஏ வெக்டர் கிராஸ் பி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? இதில் இருக்கக்கூடிய ஐஜேகே கெழுக்கு ஐயோட கெழு 7, ஜேவோட கெழு 0, கேவோட கெழு -7. சி வெக்டர், சி வெக்டர் இங்கே இருக்குது பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய ஐஜேகே கெழு ஐயோட கெழு 2, ஜேவோட கெழு -5, கேவோட கெழு 1. இதுக்கு முன்னால் எதுவுமே 1 இருக்க அர்த்தம். சரியா? விரிவுபடுத்த போகிறோம். எதன் வழியா? முதல் நிறை வழியா. அப்போ குறியீடு முக்கியம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். சரியா? ஈக்குவல் டு ஐ கேப். ஐ இருக்கக்கூடிய நிறையெல்லாம் மறைச்சிடலாமா? என்ன வரும் பாருங்க, 0வையும் 1ஐயும் பெருக்கினா 0, மைனஸ் பண்ணணும். -7ஐயும் -5ஐயும் பெருக்கினா -35 +35. -5 -7 +35. இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸை மைனஸ் பண்ணால் மைனஸ் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல 35 மட்டும் வரும். அதுக்கடுத்து பாருங்கள், மைனஸ் ஜே கேப். இந்த ஜே இருக்க நிறையில் மறைச்சிருவோமா? பாருங்கள், 7 1 7 மைனஸ் பண்ணணும். 2ஐயும் மைனஸ் இல்லைன்னா -14. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ +14 மாறிடும். அதுக்கடுத்து பாருங்கள், ப்ளஸ் கே கேப். இந்த கே இருக்க நிறையில் மறைச்சிருவோமா? 7 5 35. என்ன 35? -35. மைனஸ் பண்ணணும். 0 2ஐயும் பெருக்கினா 0. சுருக்கிடலாமா? பாருங்கள், ஈக்குவல் டு 0 -35னா -35 ஐ கேப். அதுக்கடுத்து பாருங்கள், 7ஐயும் 14ஐயும் கூட்டினா 21. என்ன 21? இங்கே மைனஸ் இருக்கா வெளியில்? அப்போ -21 ஜே கேப். சரியா? ஜே கேப். 7ஐயும் 14ஐயும் கூட்டினா 21. 21ஐயும் மைனஸ் ஜே பெருனா -21 ஜே கேப். இந்த இடத்துல பாருங்கள், -35 -0 -35 தான். அப்போ -35 கே கேப். இதான் என்னது நமக்கு தேவையான முதல் ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், நம்ம இதை கண்டுபிடிச்சோமா? இப்போ இதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன செய்யணும்? முதல்ல பிராக்கெட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கண்டுபிடிக்கலாமா? பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். கிராஸ் வந்தாலே அங்கே என்ன செய்யணும்? நம்ம அணிக்கோவை தான் ஐ கேப் ஜே கேப் கே கேப். சரியா?
பி வெக்டர் பாருங்கள், இந்த பி வெக்டரில் ஐ ஜேக்கு கேளு, ஐயோட கேளு 3, ஜேவோட கேளு -1, கேவோட கேளு 3 எழுதிடலாமா? ஐயோட கேளு 3, ஜேவோட கேளு எதுவுமே இல்லை 1 அர்த்தம், மைனஸுக்கான -1, கேவோட கேளு 3. அதுக்கடுத்து பாருங்கள் சி வெக்டர், ஐயோட கேளு 2, ஜேவோட கேளு -5, கேவோட கேளு 1 எதுவுமே இல்லை 1ன்னு அர்த்தம். சரியா? 2 -5 1 விரிவுபடுத்தலாமா? விரிவுபடுத்தும் போது குறியீடு முக்கியம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். சரியா? இப்போ பாருங்க ஈக்குவல் டு இந்த இது இருக்கு இல்லையா, ஐ இருக்க நிறையில மறைச்சிடும். மறைச்சிட்டோம்னா -1ஐயும் பெருக்குனா -1 மைனஸ் பண்ணணும், -5 3 பெருனா -15, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +15 மாறிடும். வெளியில் என்ன இருக்குது? ஐ கேப். சரியா? அதுக்கடுத்து -ஜே கேப். பாருங்க ஜே மறைச்சிட்டோம்னா 3 1 3 மைனஸ் பண்ணணும், 2 6. சரியா? அதுக்கடுத்து பாருங்க ப்ளஸ் கே கேப். இந்த கே இருக்க நிறையில மறைச்சிட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 3ஐயும் -5 பெருக்குனா -15 மைனஸ் பண்ணணும், 2ஐயும் -1 பெருனா -2, இங்கே ஒரு +2. இப்போ பாருங்க ஈக்குவல் டு 15லேருந்து 1 கழிச்சா 14, அப்போ 14 ஐ கேப். சரியா? அதுக்கடுத்து பாருங்க 3 -6னா -3, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +3 ஜே கேப். அதுக்கடுத்து பாருங்க -15 +னா -13, -13 கேவையும் பெருக்குனா -13 கே கேப். இதான் என்னது? நமக்கு தேவையான பி வெக்டர் கிராஸ் சி வெக்டரோட மதிப்பு. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க, இந்த இதில் இந்த பி வெக்டர் கிராஸ் சி வெக்டரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்க ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ இந்த பி வெக்டர் கிராஸை இங்கே கண்டுபிடிச்சோம், இதை பயன்படுத்த போகிறோம். இந்த இடத்துல என்னது தான்? நமக்கு அணிக்கோவை தான் ஐ ஜே கே. சரியா? முதல்ல ஏ வெக்டர் இருக்கு இல்லையா, ஏ தானே ஃபஸ்ட்டு இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ஐ ஜே கே கேளுக்கு பாருங்கள், ஐயோட கேளு -2, ஜேவோட கேளு 3, கேவோட கேளு -2. அப்படி எழுதிடலாமா? பாருங்கள் ஐயோட கேளு -2, ஜேவோட கேளு 3, கேவோட கேளு -2. பி வெக்டர் கிராஸ் இருந்தால் இங்கே கண்டுபிடிச்சி வச்சோங்க. இதில் இருக்கக்கூடிய ஐஜேகே கேளு, ஐயோட கேளு 14, ஜேவோட கேளு 3, கேவோட கேளு -13. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? விரிவுபடுத்த போகிறோம். விரிவுபடுத்தலாமா? பாருங்கள் குறியீடு முக்கியம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். முதல் நிறைவழியாக நம்ம விரிவுபடுத்த போகிறோம். ஈக்குவல் டு ஐ கேப். ஐ கேப் இந்த ஐ இருக்கக்கூடிய நிறையில மறைச்சிடலாமா? மறைச்சிட்டோம்னா என்ன வரும் பாருங்க, 3 13 39. என்ன 39? -39 மைனஸ் பண்ணணும், 2 6. என்ன 6? -6. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +6 மாறிடும். சரியா? அதுக்கு அடுத்தது மைனஸ் ஜே கேப். இந்த ஜே இருக்க நிறையில மறைச்சிட்டோம்னா இது ரெண்டையும் பெருக்கணும். -2ஐயும் -13 பெருக்கிட்டா +26 மைனஸ் பண்ணணும், 14ஐயும் -2 பெருனா -28. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +28 மாறிடும். சரியா? அதுக்கு அடுத்தது ப்ளஸ் கே கேப். கே கேப் இந்த கே இருக்கக்கூடிய நிறையில மறைச்சிட்டோம்னா -2ஐயும் 3ஐயும் பெருக்குனா -6 மைனஸ் பண்ணணும். பாருங்க இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். 3 13 42. சரியா? இது சுருக்கிடலாமா? பாருங்க ஈக்குவல் டு -39 + 6 வேற ஒரு கழிச்சா என்ன வரும்? 33. பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ்னால -33 ஐ கேப். இது ரெண்டையும் கூட்டலாமா? என்ன வரும் பாருங்க, 26ஐயும் 28ஐயும் கொண்டு 54. 54ஐயும் -ஜேவையும் பெருக்க என்ன வரும்? -54 ஜே கேப். அதுக்கு அடுத்து பாருங்க -6 -42 -48. -48 கே கேப்பையும் பெருக்குனா -48 கே கேப். இதான் என்னது? ரெண்டாவது ஆன்சர். பாருங்க முதல் ஆன்சரோ ரெண்டாவது ஆன்சர் சமமாக இருக்கா? சமமாக இருக்காது. பாருங்க இங்கே என்ன இருக்கு பாருங்க, ஒன்றாவது ஆன்சரில் -35ஐ -21 -35 கே. இங்கே என்ன இருக்கு பாருங்க, -33ஐ -54 -48 கே. ரெண்டும் சமமாக இல்லை. அப்போ 1 மற்றும் 2லிருந்து என்ன கண்டுபிடி சொல்லியிருந்தாங்க? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர், இதுக்கு பிராக்கெட் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்
கிராஸ் இங்கே கடைசி ரெண்டும் எப்படி இல்லை, சமமாக இல்லை, நாட் ஈக்குவல் டு. இதை கண்டிப்பாக எழுதணும். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.